गजाननं भूतगणाधिसेवितं कपित्थजम्बू फलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्। ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास நாள்தோறும் உன்னை நான் பாட வேண்டும் நான் பாட உந்தன் அருளாசி வேண்டும் ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே அழகான மலைவாசனே ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா வணக்கம். வியாழக்கிழமை டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி, நந்தன வருஷம் மார்கழி மாதம் 5ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் பூரட்டாதி உத்திரட்டாதி. மதியம் 1:40 வரையிலே பூரட்டாதி நட்சத்திரம், அதன் பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம். இன்றைய திதி வளர்பிறை அஷ்டமி. யோகம் சித்த யோகம். சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம். காலை 7:47க்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. நாள் முழுவதும் சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம் உள்ளது. ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. குளிகை நேரம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. நல்ல நேரம் என்னும் சுப ஹோரைகள் காலை 9 மணி முதல் 12 மணி வரை. பிற்பகல் 4 மணி முதல் இரவு 7 மணி வரை. இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் கேது, ரிஷபத்தில் குரு, துலாமில் சனி ராகு, விருச்சிகத்தில் புதன் சுக்கிரன், தனுசில் சூரியன், மகரத்தில் செவ்வாய், மீனத்தில் சந்திரன். மேஷ ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். அதிக அளவிலான புகழ் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் விளங்கும். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு புகழ் கிடைக்கும், பாராட்டுகள் கிடைக்கும், பதவிகள் ஒரு சிலருக்கு கிடைக்கலாம்.
கௌரவ பதவிகள் ஒரு சிலருக்கு கிடைக்கும். பொது வாழ்க்கையிலே ஈடுபட்டுள்ளவர்களுக்கு உங்களின் சேவைகளை பாராட்டி சில சிறப்பு விருதுகளெல்லாம் வழங்கப்படும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு மிக சிறந்த நாளாக இந்த நாள் விளங்குகிறது. தொழில் வளர்ச்சி வெகு சிறப்பாக இருக்கும். பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தன லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். ரிஷப ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகின்றது. 11ஆம் இடத்து சந்திரன், 7ஆம் இடத்திலே புதன் சுக்கிரன் சேர்க்கை, குரு பார்வை, இப்படி பெரும்பாலான கிரகங்கள் வலுவான நிலையிலே இருக்கின்ற காரணத்தினால் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய வாய்ப்புள்ள ஒரு நாளாக இந்நாள் விளங்குகிறது. ஒரு சிலருக்கு பயணங்கள் ஏற்படும். மகிழ்ச்சியாக சுற்றுலா சென்று வருவீர்கள். உற்றார் உறவினர் அல்லது நண்பர்களுடன் ஊர் சுற்றி பார்க்க செல்வீர்கள். மிகவும் மகிழ்ச்சியான சம்பவங்கள் எல்லாம் வாழ்க்கையிலே நடைபெறுகின்ற ஒரு நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு மிகச் சிறந்த நாளாக இந்நாள் விளங்குகிறது. மிதுன ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்கும். பொருளாதார முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். தன லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. தனஸ்தானாதிபதியாகிய சந்திரன் 10ஆம் இடமாகிய ஜீவனஸ்தானத்திலே தனது சொந்த நட்சத்திரமான போராட்டாதியின் சாரத்திலே சஞ்சரிக்கின்ற நாள் என்பதால் பொருளாதார முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். முதலீடுகள் செய்வதிலே ஆர்வம் காட்டுவீர்கள். பங்குச்சந்தை மூலமாக ஒரு சிலருக்கு தனலாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்நாளிலே இருக்கிறது. அல்லது ஸ்பெகுலேஷன் போன்ற துறைகள் மூலமாக ஒரு சிலருக்கு வரலாம். தொழில் வளர்ச்சி வெகு சிறப்பாக இருக்கும். நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். கடக ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. காலை 7:47 உங்களது சந்திராஷ்டமம் முடிந்து விடுகிறது. ஆகவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். ராசிக்கு 9ஆம் இடத்திலே ராசி அதிபதி சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள் என்பதால் மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற வாய்ப்பு இந்நாளிலே இருக்கிறது. ஆரோக்கியத்திலே இருந்த சிறு சிறு குறைபாடுகள் எல்லாம் நீங்கிவிடும். அனைத்து விதமான முயற்சிகளும் வெற்றி பெறும். பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். சுய தொழில் செய்கின்றவர்களுக்கு அதிலே அதிக அளவு தன லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். சிம்ம ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாள். ஆகவே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். எதை பேசினாலும் யோசித்து பேச வேண்டும். இயன்றவரை பேச்சை குறைத்து விடுங்கள். உங்களுக்கு தொடர்பில்லாத விஷயங்களை பற்றியெல்லாம் நீங்கள் கமெண்ட் அடிக்க வேண்டாம். உங்களுடைய கடமைகளை மட்டும் செய்து வரவும். விநாயகரை வழிபட்டு விட்டு வெளியே செல்லுங்கள். வீட்டை விட்டு கிளம்பும் பொழுது விநாயகர் ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்லி விநாயகரை வழிபட்டு விட்டு பிறகு செல்லுங்கள். இன்றியமையாத செயல்கள், உங்களுடைய கடமைகள், அன்றாடம் செய்ய வேண்டிய டெய்லி ரொட்டீன் ஒர்க், இதையெல்லாம் மட்டும் செய்து வந்தால் போதுமானது. கன்னி ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. லாபஸ்தானாதிபதி சந்திரன் 7ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு மிகச் சிறந்த நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பொருளாதார முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். தன லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்நாள் விளங்குகிறது. தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோகத்திலே உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒரு சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கப்படும். பக்கத்து சீட்டில் இருக்கிறவங்க செய்துட்டு இருக்கிற வேலையும் சேர்த்து நீங்களே பார்க்க வேண்டியிருக்கும். ஆகவே வேலை பளு அதிகமாக இருக்கும். ஆனால் நீங்கள் அதை ஒரு சுகமான சுமையாக கருதி செய்வீர்கள். மேலிடத்திலிருந்து உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும். அலுவலகத்திலே மிகப்பெரிய சாதனைகளை எல்லாம் செய்து காண்பீர்கள். மற்றவர்களால் செய்ய முடியாதவற்றை நீங்கள் செய்து காண்பிப்பீர்கள். ஆகவே உங்களுக்கு பாராட்டுகள் குவியும். நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். துலா ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 6ஆம் இடத்திலே சந்திரன், ராசி அதிபதிக்கு 5ஆம் இடத்திலே சந்திரன். மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும். ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். புதிய பொருட்கள் வாங்குவீர்கள். வீட்டிற்கு தேவையான அலங்கார பொருட்களை எல்லாம் வாங்குவீர்கள். புதிய ஆடை அணிகலன் போன்றவற்றை வாங்குவதிலே ஆர்வம் காட்டுவீர்கள். வாசனாதி திரவியங்கள் வாங்குவதிலே உங்களுக்கு இந்நாளிலே ஆர்வம் அதிகரிக்கும். யாராவது புதுசாக ஃபாரின்லேருந்து ஒரு சென்ட் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதை நீங்கள் புதுசுன்னு அடிச்சுக்கிட்டு இருப்பீங்க.
இந்த மாதிரியான ஆடம்பரமான விஷயங்கள், வாசனை தொடர்பான விஷயங்கள், நறுமணம் கமழ்கின்ற பொருட்களை வாங்குவது போன்றவையெல்லாம் நிகழக்கூடிய வாய்ப்பு இந்நாளிலே இருக்கும். அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள். மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைந்த நாளாக இந்நாள் விளங்கும். விருச்சிக ராசிக்கு இது ஒரு மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். இந்த ராசியைச் சேர்ந்த மாணவர்கள் வெகு சிறப்பாக தேர்வுகளை எழுதுவார்கள். ராசியில் புதன், அதிலும் குரு பார்வை. ஆகவே மிக சிறப்பான ஒரு கல்வி முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாள். அதே போல எழுத்தாளர்கள், படைப்பாளிகள், ஓவியர்கள், பாடகர்கள், நடிகர்கள், இவர்களுக்கெல்லாம் நுண்கலை தொடர்பான ஃபைன் ஆர்ட்ஸில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இது ஒரு மிக அற்புதமான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய, நல்ல வாய்ப்பையும் புகழையும் கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. அதிக அளவிலே உங்கள் தொழில் வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். இது ஒரு சந்தோஷமான நாளாக விருச்சிகத்திற்கு விளங்கும். தனுசு ராசிக்கு இது ஒரு மிக சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 4ஆம் இடத்திலே சந்திரன், பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி என்னும் செவ்வாய் 2ஆம் இடத்திலே உச்சம் பெற்று இருக்கிறது. குரு பார்வை பெறுகிறது. பதவிஸ்தானம் வலுப்பெற்று இருக்கிறது. ஆகவே பதவி உயர்வு கிடைக்கும். பணியிட மாற்றத்துடன் கூடிய பதவி உயர்வு ஒரு சிலருக்கு கிடைக்கும். நீங்கள் பணிபுரியும் இடத்திலே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். பொருளாதார ரீதியாகவும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வீடு, மனை, நிலம் போன்ற அசையா சொத்துக்களிலே உள்ள சிக்கல்கள் தீரும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள். மகர ராசிக்கு இது ஒரு மிக சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 3ஆம் இடத்திற்கு சந்திரன் காலையிலே சென்று விடுகிறது. ஆகவே மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு அனுகூலமான நிலையிலே, மிகவும் சாதகமான நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றன. லாபஸ்தானாதிபதி உச்சம், 2 குடையவன் உச்சம், ராசி அதிபதி உச்சம். மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நாள் என்று இந்நாளை சொல்லலாம். இன்னும் 1 மாத காலத்திற்கு உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட காற்று வீசுகிறது. உங்க காட்டுல மழை அப்படிம்பாங்களே, அந்த மாதிரி உங்க காட்டுல மழை. இப்ப நீங்கள் எந்த முயற்சியில் இறங்கினாலும் அது வெற்றி பெறும். நீங்கள் எதை செய்தாலும் அது சக்சஸ் ஆகும். அப்படி ஒரு அற்புதமான நேரம் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது மகர ராசிக்கு. திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற வாய்ப்பு மிகவும் வலுவாக காணப்படுகிறது. நான் இதை பத்தி மார்கழி 1ஆம் தேதி பேசும்போது சொன்னேன். மார்கழி மாசத்துல ஜாதகம் பார்க்கலாமா, மார்கழி மாதத்துல ஜாதகம் கொடுத்து வாங்கலாமா, பொருத்தம் பார்க்கலாமா, மார்கழி மாசத்துல போய் பெண் பார்க்க போகலாமா என்றெல்லாம் நிறைய பேர் சந்தேகம் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். பார்க்கலாம், பெண் பார்க்க போகலாம், ஜாதகம் கொடுக்கலாம், ஜாதகம் வாங்கலாம், பொருத்தம் பார்க்கலாம், திருமணத்தை பேசி முடிக்கலாம், திருமண பேச்சுவார்த்தை நடத்தலாம், இரு வீட்டாரும் சேர்ந்து பேசுவது, மணமகன் மணமகளை சந்திப்பது, இது எல்லாமே மார்கழியில பண்ணலாம். கல்யாணம் தான் தை பிறந்து பண்ணோம். அதற்கான முன்னேற்பாடுகள் எல்லாம் செய்யலாம். திருமணத்திற்கு தேவையான புடவை வாங்கிறது, ட்ரெஸ் வாங்கிறது, நகை வாங்கிறது, ஏன் திருமங்கல்யம் வாங்கிறது கூட மார்கழியில் வாங்கலாம். மார்கழி மாசம்ங்கிறது பெருமாளோட மாசம். மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என்கிறார் பகவத்கீதையில. அதனால மார்கழி மாசத்தை யாரும் திட்டக்கூடாது. சில பேர் மார்கழி மாசமா அப்படின்ட்டு அதுக்கு ஏதோ ஒரு வேர்டெல்லாம் சொல்லுவாங்க. அந்த வார்த்தையை நான் என் வாயால சொல்ல மாட்டேன், அது அந்த மாசம் வாங்க, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. இது தெய்வீகமான மாதம். மார்கழி மாதம் என்றாலே தெய்வீகம். சாமி கும்புறத்துக்குன்னே ஒதுக்கி வச்சிருக்கிற மாசம் மார்கழி மாசம். ஆகவே இந்த மார்கழி மாதத்தில் திருமண முயற்சியில் இறங்கலாம். மகர ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படும். கும்பராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இருக்கிறது. அதிகாலையிலே ராசியில் உள்ள சந்திரன் நகர்ந்து 2ஆம் இடமாகிய மீனத்திற்கு சென்று விடுகிறது. அதாவது புரட்டாதி 3ஆம் பாதம் காலையிலே 7:47க்கு முடிவுற்று 4ஆம் பாதம் ஆரம்பித்து சந்திரன் மீனத்திற்கு சென்று விடுகிறது. இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. கும்பராசிக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள் அனைத்தும் நல்ல நிலையிலே இருக்கின்றன. ஒன்று விடாமல் எல்லா கிரகங்களும் நல்லா இருக்கு. ராசி அதிபதி உச்சம், புதன் சுக்கிரன் குரு பார்வையிலே 10ஆம் இடத்திலே ஒன்று சேர்ந்திருக்கிறது. இப்படி பெரும்பாலான கிரகங்கள் மிக மிக வலுவான நிலையிலே இருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு இது ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம். அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறும். தொழில் வளர்ச்சி, பொருளாதார முன்னேற்றம், ஆரோக்கியத்திலே முன்னேற்றம், குடும்பத்திலே அமைதியான சூழ்நிலை உருவாகுதல் என அனைத்து விஷயங்களும் நடைபெறும். நீங்கள் எதையெல்லாம் இப்பொழுது செய்ய வேண்டும் என விரும்புகிறீர்களோ, எந்தெந்த
சாதனைகளை எல்லாம் செய்ய வேண்டும் என நினைக்கிறீர்கள் அவை அனைத்தையும் செய்வீர்கள். மீன ராசிக்கு இது ஒரு மிக சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசியில் சந்திரன் 5க்குடைய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி ராசியிலே ராசி அதிபதியின் நட்சத்திர சாரத்திலே நுழைகிறது. ஆகவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். தொழில் முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். வீடு மனை தொடர்பான விஷயங்களிலே ஏற்பட்டுள்ள தடைகள் விலகும். ப்ராப்பர்ட்டி விற்பனை செய்வது அல்லது வாங்குவது போன்ற விஷயங்களிலே உள்ள தேக்க நிலை மாறும். நன்மைகள் நடைபெறும். அது தொடர்பான சர்ச்சைகள் எல்லாம் தீரும். சொத்து தொடர்பான சர்ச்சைகள் இப்பொழுது தீரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய தனிநபர் ஜாதகம் வலுவாக இருந்து அதிலே நல்ல தசாபுக்திகள் நடைபெற்று கொண்டிருந்தால் அசையா சொத்து மூலமாக மிகப்பெரியதொரு தன லாபம் கிடைக்கவும் இப்பொழுது வாய்ப்பு இருக்கிறது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே நாம் ராகு கேது தரும் யோகங்கள் தோஷங்கள் என்னும் பகுதியை பார்ப்போம். இருமுடிதாங்கி ஒரு மனதாகி குருவெனவே வந்தோ இருவினை தீர்க்கும் யமனையும் வெல்லும் திருவடியை காண வந்தோ பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. நெய்யபிஷேகம் சுவாமிக்கே கற்பூர தீபம் சுவாமிக்கே ஐயப்பன்மார்களும் கூறிக்கொண்டு ஐயனை நாடி சென்றிடுவார் சபரிமலைக்கு சென்றிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே.
பாதபலம் தா பாதபலம் தா தேகபலம் தா என்றால் அவரும் தேகத்தை தந்திடுவார். பாதபலம் தா என்றால் அவரும் பாதத்தை தந்திடுவார். நல்ல பாதையை காட்டிடுவார். சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே நாம் ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் என்ன, யோகங்கள் என்ன என்னும் நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக 2 வாரங்களாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ராகு கேது எங்கு இருந்தால் என்ன தோஷம் என்பதை பற்றியெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தேன். அதற்கிடையிலே இந்த பாவங்கள் என்னென்னலாம் செய்தால் பாவம் அப்படிங்கிறத பற்றி ஒரு டாபிக்கு போயிட்டோம். இது எல்லாமே ஒன்றுக்கொன்று தொடர்புடைய டாபிக் தான் இப்போ நான் சொல்கிறது. இருந்தாலும் சில விளக்கங்களெல்லாம் மக்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை இருக்கிறது. ஏன்னா ராகு கேது தோஷம் இருக்குன்னு சொல்லி அதற்கு ரொம்ப ஒரு அதிக தொகை வசூலித்து பரிகாரங்கள் செய்வதாக சிலர் செய்து கொண்டு இருக்கின்றனர். பாவம், மக்கள் அதை நம்பி பெரும் தொகையை அதிலே கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அடிப்படையிலே இது எது தோஷம், எது தீமை செய்யக்கூடியது என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஜோதிடம் பற்றிய ஒரு அடிப்படை நாலேஜ் எல்லாருக்குமே இருந்தால் நல்லது. அந்த நாலேஜை வச்சுட்டு நீங்கள் ஜோசியம் பார்க்கணும்னு கூட அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் உங்களை யாரும் ஜோசியத்தின் பெயரால் ஏமாற்றாமல் இருக்கும் அளவிற்கு நீங்கள் உஷாராக இருக்கலாம். நமக்கு ஒன்றுமே தெரியாத சப்ஜெக்டை பற்றி யாராவது சொன்னாங்கன்னா நம்ம எது சொன்னாலும் நம்பித்தான் ஆகணும். அதை பற்றி கொஞ்சம் நமக்கு தெரிஞ்சால் கூட ஓஹோ இவங்க நம்மளை ஏதோ டபாய்க்கிறதுக்காக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேறு ஏதாவது இது பண்ணலாம். இந்த ராகு கேது தோஷம் என்பது இருக்கிறதே, இது பல விதத்திலே வருகிறது. அதற்கு நான் சில கடந்த நிகழ்ச்சிகளிலே சில விஷயங்கள்லாம் சொன்னேன். கருச்சிதைவு செய்தால் கண்டிப்பாக பித்ரு தோஷம் ஏற்படும், ராகு கேது தோஷம் ஏற்படும். தம்பதியரை பிரித்து வைத்தால் இந்த தோஷம் ஏற்படும். திருமணமான தம்பதியரை பிரித்து வைப்பது மிக கடுமையான தோஷம். வீட்டுக்கு வந்த மருமகளை கொடுமைப்படுத்தினா கண்டிப்பாக அந்த ஃபேமிலியில் தோஷம் வரும். கணவன் மனைவியர் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு எந்த விதத்தில் இடையூறாக இருந்தாலும் அது அடுத்த பிறவியிலே திருமணமே ஆகாது. அந்த மாதிரி சிவியர் தோஷம்லாம் சில ஜாதகங்கள் நான் பார்த்துருக்கேன். என்கிட்ட வந்த ஒரு அம்மா, என்னுடைய சகோதரனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, வயசு 43 ஆகுது அப்படின்னு காமிச்சாங்க. சௌமிய வருஷம் பிறந்தவர், 1969-70 அந்த பீரியடில் பிறந்தவர். நான் ஜாதகத்தை பார்த்துட்டு கேட்டேன், உங்கள் பாட்டி ரொம்ப பயங்கரமாக எல்லாரையும் படுத்தியிருக்காங்களா அப்படின்னு. ஆமாம் சார், எங்கள் அம்மாலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க, சாப்பாடு கூட போடாமல் பட்னி போட்டு கொடுமைப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு. வீட்டுக்கு வந்த மருமகள் கண்ணீர் சிந்தினால் அந்த மாமியாருக்கு தான் அது பாவம். அதற்கு உடந்தையாக இருந்தால் கணவனுக்கும் அந்த பாவம் தொத்திக்கொள்ளும். பாவங்கள்லேயே ரொம்ப சிவியரான பாவம் இது. நம்பி வீட்டுக்கு வந்த பெண்ணை அழவிடுறது, அடித்து சித்திரவதை பண்ணுறது. ஒருத்தர் சொன்னாங்க, அமெரிக்காவில் பொண்ணை கொடுத்துருக்காங்க, அந்த பையன் நல்ல வேலையில் இருக்காருங்க, அதனால இவங்க கொடுத்துட்டாங்க. ஒரு பொன் குழந்தையும் பிறந்துடுச்சு. அந்த பையனுடைய அம்மா இங்கேருந்து ஃபோன் பண்ணி பேசுனாங்கன்னா அன்றைக்கி ஃபுல்லாக அடிச்சுட்டு போகிறான். இப்போ அந்த நாக்கில் எவ்வளோ விஷம் இருக்கும், இந்த பேச்சில் எவ்வளவு கல்மிஷம். சில பேருக்கு தன்னுடைய மகன் மேலே இருக்கிற ஒரு அளவு கடந்த பாசத்தினால் அந்த பாசத்தை பங்கு போட்டுக்கிறதுக்கு மருமக வந்தால் இவங்களால் அதை சகிச்சிக்க முடியல. அது ஒரு சைக்காலஜி. அது தாய்க்கு பின் தாரம் தானே பார்த்துக்கணும் அப்படிங்கிற அந்த உணர்வு இல்லை. அவளும் ஒரு பெண் தானே. நம்ம எப்படி அந்த காலத்தில் திருமணமாய் குடும்பம் நடத்தணுமோ அந்த மாதிரி அவளும் குடும்பம் நடத்தணுமேன்ற அந்த ஒரு எண்ணமும் இல்லை. இந்த மாதிரி நிறைய டொமஸ்டிக் வயலன்ஸ் எல்லாம் நடக்கிற இடங்கள்லாம் இந்த தோஷம் சிவியராக வருகிறது. கண்ணீர் சிந்த வைப்பது, அவமானப்படுத்துவது, தரக்குறைவான வார்த்தைகளால் பேசுவது, தலைகுனிவை ஏற்படுத்துவது, தம்பதிகளை சேர்ந்து வாழ விடாமல் தடுப்பது, இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா இவங்களோட ஈகோ. நான் சொல்கிறத தான் நீ கேட்கணும், உங்கள் அம்மா அப்பா சொல்கிறத கேட்கக்கூடாது, அவங்களுக்கு நீ ஃபோன் பண்ணி கூட பேசக்கூடாது, இது நம்ம வீடு, எங்கள் வீடு, நீங்கள் வந்தாச்சுன்னா இங்கே தான் இருக்கணும், பிறந்த வீட்டுக்கு போகக்கூடாது. இப்படிலாம் நிறைய கண்டிஷன் போடுற ஃபேமிலிலாம் இருக்குது. சில பேர் பொண்ணை பக்கத்திலே உட்கார வச்சுப்பாங்க, ஆனால் மருமகளை பிறந்த வீட்டுக்கு அனுப்ப மாட்டாங்க. அதுக்கு வருத்தமாக தானே இருக்கும். அந்த எக்ஸ்ட்ரீமும் உண்டு நிறைய.
ஆக இந்த குடும்பத்தில் உள்ள தனது மருமகளை கொடுமைப்படுத்தினாலும் இந்த தோஷம் வரும். இதுக்கும் அதுக்கும் என்ன சார் சம்பந்தம்? இது நீங்களா சொல்றீங்களா? உண்டு, தோஷத்துக்கு கணக்கு உண்டு. அந்த மாதிரி ஒரு கால்குலேஷன் இருக்குன்னு அதை சொல்றேன். ஏன்னா இதெல்லாம் நடைமுறையில் பார்த்துட்டு இருக்கோம். நடைமுறையிலே பல விஷயங்கள் பார்த்து தெரிந்து கொண்டு இருக்கிறேன். எத்தனை ஃபேமிலியோட பழகியிருக்கோம், எத்தனை பேரை பார்த்துருக்கோம், எத்தனை பேருடைய லைஃப் எப்படி இப்படியெல்லாம் போயிருக்குன்றதெல்லாம் பார்க்குறோம். இதுக்கெல்லாம் ரூட் காஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தா அந்த குடும்பத்திலே நடந்த சில கொடுமைகள், அதுதான் தோஷமாக உருவெடுத்து வருகிறது. ஆக யாரை மனம் நோகச் செய்தாலும் அது பாவம், யாரை மனம் குளிரச் செய்தாலும் அது புண்ணியம். வீட்டுக்கு வந்த மருமகளை போட்டு சித்திரவதை பண்ணி அவளை அழ விட்டு படாத பாடுபடுத்திட்டு கோவிலில் போய் அப்படியே கும்பலாக உட்காந்து எல்லாரோடையும் சேர்ந்து லலிதா சஹஸ்ரநாமம் படிக்கிறேன், குத்து விளக்கு பூஜை பண்ணுறேன், நான் விளக்கு போட்டுட்டு வரேன், கோவிலுக்கு போகிறேன், அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அப்படின்லாம் சில பேர் சொல்லுவாங்க. வீட்டுக்குள்ளே வந்தால் வில்லி மாதிரி மாறிடுவாங்க, அப்படியே டார்ச்சர் பண்ணுறது டாக்டர் இல்லாத. இந்த மாதிரி இருந்தால் என்ன கோவிலுக்கு போனாலும் கடவுள் உனக்கு இறங்க மாட்டார். கடவுள் என்பவர் கருணை வடிவானவர். யாரிடம் கருணை இருக்கிறதோ, யாரிடம் அன்பு இருக்கிறதோ, தூய்மை இருக்கிறதோ, அங்குதான் கடவுளுடைய அருள் வரும். தூய்மை இல்லாத உள்ளத்திலே கடவுள் வரமாட்டார், கடவுளுடைய அருள் கிடைக்காது. அதெல்லாம் வெளி நாடகம் மாதிரி ஆயிடும். உள்ளன்போடு நேசித்து அன்பு செலுத்தி அனைவரிடனும் அன்பாக இருக்கக்கூடியவர்களாக இருந்தால்தான் கடவுளை வணங்குவதற்கு தகுதி உள்ளவர்களாகவே ஆகிறார்கள். இல்லைன்னா அவங்களுக்கு கடவுளை கும்புறதுக்கு தகுதியே கிடையாது. பெரும்பாலான குடும்பங்கள் பிரிவதற்கு காரணமே ஈகோ. நீயா நானா பார்த்துடலாம், என் பையன் நீ சொல்கிறத கேட்குறானா நான் சொல்கிறத கேட்குறானான்னு பார்க்கலாமா, உனக்கு எனக்கும் சேலஞ்ச் அப்படின்னு சொடக்கு போடுவாங்க. அவ்வளோதான், தொலைஞ்சது அந்த குடும்பம். 2 பேருக்கும் பீஸ் ஆஃப் மைண்ட் போயிடும். மாமியாருக்கும் பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்காது, மருமகளுக்கும் இருக்காது, ஹஸ்பண்டுக்கு சுத்தமாக போயிடும். அவன் 2 பேர் பக்கமும் பேச முடியாமல் வாயடிச்சு போயிடுவான். அந்த நீயா நானா வா பார்த்துடலாம் அப்படின்ற அந்த ஒரு ஆட்டிடியூடே வரக்கூடாது. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அகம்பாவம். நான் வச்சது தான் சட்டம், இந்த வீட்டில் நான் கிழிச்ச கோட்டை யாரும் தாண்டக்கூடாது. இத்தனை வருஷம் ஆகி உங்கள் அப்பாவே இன்னும் என்னை எதிர்த்து பேசலை, நேற்று வந்தவ ஒம்பொண்டாட்டி எப்படா என்னை எதிர்த்து பேசலாம் அப்படின்னு பிள்ளைய பார்த்து கேட்பாங்க. அவன் என்ன பண்ணுவான் பாவம், அம்போன்னு உட்காந்துருப்பான் கழுத்து தொங்க போட்டுட்டு. இந்த மாதிரி குணம் உள்ளவர்கள் கல்யாணமே பண்ணி வைக்கக்கூடாது. கல்யாணம் பண்ணி வச்சாச்சுன்னா அவங்கள வாழ விடணும், சுதந்திரமாக வாழ விடணும், அவங்கள சந்தோஷமாக வாழ விடணும், இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது போய். இல்லைன்னா கல்யாணமே பண்ணி வைக்கணும். எனக்கு என் பிள்ளை தான் ரொம்ப முக்கியம், நான் எப்போதும் என் பக்கத்திலேயே உட்கார வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைய பக்கத்திலேயே செல்லமாக உட்கார வச்சுட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவன் பொண்டாட்டியோட தான் சேர்ந்து இருப்பான். அது இருக்க விட மாட்டேன்னா அப்புறமா பாவம் வராமல் என்ன பண்ணும், அப்புறம் கோயிலில் போய் தீபம் போட்டால் போயிடுமா, அது எப்படி போகும், போகாது. ஆக அன்பு, கருணை, நியாயம், இது 3 மனசில் இருந்தால் மட்டுமே கடவுளின் அருள் கிடைக்கும். இல்லாவிட்டால் உங்களுடைய பாவங்கள் அதிகரித்து கொண்டுதான் போக்குமே ஒழிய அந்த பாவங்கள் குறையாது. பாவங்களை குறைத்து கொள்ள முடியுமா? சரி சார், ஏதோ பாவம்லாம் பண்ணிட்டாங்க, தெரியாமல் பண்ணிட்டாங்க, அந்த பாவத்தெல்லாம் கம்மி பண்ணுறதுக்கு என்ன வழி? அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொல்லின். எல்லாத்துக்கும் வள்ளுவரே கொடுத்துருக்கார் ரெமிடி. திருவள்ளுவர் கொடுக்காத ரெமிடி யாரும் கொடுக்கல. அல்லவை தேய அறம் பெருகும், அல்லவைனா கெட்டவை, அல்லவை தேய அறம் பெருகும், தர்மம் பெருகும். எங்கு? நல்லவை நாடி இனிய சொல்லின். அதை எப்படி, அந்த நல்லவையெல்லாம் நான் எப்படி அடையிறது? தனக்கோமே இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. மனக்கவலை மாறணுமானால் தனக்கோமே இல்லாத அப்புறமேனான அந்த நாராயணனுடைய காலில் சரணாகதி பண்ணு அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். இன்றைய நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். இதன் தொடர்ச்சியை நாளை தினம் பார்ப்போம். உங்களிடமிருந்து இப்பொழுது தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம். யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத் மஜமகல்மஷம் அஸ்மத் குருபியோ நமக விகனச மகா குருவே நமக அனுமன் சுவாமிகள் ஆசைகளுடன். இப்போ நிறைய பேர் பார்த்தா சில ஜபங்கள் செய்யும் பொழுது தனக்கு அந்த சித்தி நம்ம நெருங்கி வரலையோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கும். சாதாரணமாக ஜலத்தில் நீந்திகிட்டே இருக்கிறவங்களுக்கு கரை தெரிஞ்சால் சந்தோஷம். இப்போ பெரிய கடலில் நீந்திகிட்டே இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவளுக்கு அந்த கரை கண்ணில் தெரியணும். அது ஒரு 2 கிலோமீட்டர் அப்பால் இருந்தால் கூட அந்த கரை கண்ணுக்கு தெரிஞ்சால்தான் ஒரு சந்தோஷம் வரும், ஒரு உற்சாகம் வரும், ஒரு ஊக்கம் வரும்.
கரையை நோக்கி நம்ம போகலான்ற ஆர்வம் வரும். அதேமாதிரி ஓடிண்டே இருக்கிறவளுக்கு நம்ம வெற்றியோட அந்த எல்லை கண்ணுக்கு தெரிஞ்சால் ஆஹா நம்ம ஜெயிக்க போகிறோன்ற நம்பிக்கையில் இன்னும் வேகமாக செயல்படுவாள். அதேமாதிரி மந்திரங்களை ஜபிக்கக்கூடியவர்களுக்கு இந்த மந்திர சித்தி கிடைக்கும்ன்ற நம்பிக்கை வரணும். அதே மாதிரி யோக மார்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் இப்போ குண்டலி யோகம் பண்ணுறா, ராஜயோகம் பண்ணுறா, தியானம் பண்ணுறா, இந்த மாதிரி யோக மார்க்கங்களை நோக்கி சொல்லக்கூடியவர்கள் அந்த யோக மார்க்கங்கள் சித்திக்க ஒரு மந்திரம் உண்டு. இப்போ யோக மார்க்கத்தில் போகிறவங்களுக்கு அந்த யோக மார்க்கம் சித்தி ஆகிட்டா மந்திரங்களே தேவையில்லை. மனமே கோயில்னு அது உள்ள நம்ம கட்டாயம் போய் மனதுள்ள இருக்கக்கூடிய அந்த இறைவனை தரிசிக்கக்கூடிய வாய்ப்பு வரும். மனதுக்குள்ளே உரையக்கூடிய அந்த இறையை தரிசிக்கக்கூடிய இறைவனை தரிசிக்கக்கூடிய ஒரு சக்தி தானே கிடைக்கும். ஆனால் அது வரைக்கும் கட்டாயம் மனமாகப்பட்டது தேவை. இப்போ நீங்கள் இந்த ஜபத்தை பண்ணுறோம், ஆனால் இது சித்தி வரணும், நன்னா வரணும். அப்போ என்ன மாதிரி மந்திரத்தை ஜபிக்கலாம் அப்படின்னா, சாதாரணமாக ஒரு மந்திரத்தோட சக்தியை அதிகப்படுத்தி பலப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மந்திரம் உண்டு. இதை நீங்கள் சாதாரணமாக ஒரு மந்திரத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் 108 குரு சொல்லிட்டு ஆரம்பிக்கலாம். இல்லை மந்திரங்களை ஜபிச்சுட்டே வரும்பொழுது நடுவில் ஒரு 108 குரு ஜபிக்கலாம். சாதாரணமாக அஷ்டமி, நவமி, பௌர்ணமி, அமாவாசை, நீங்கள் பிறந்த ஜென்ம வாரம், கிழமை இதெல்லாம் விசேஷம். அந்த மாதிரி தினங்களில் இப்போ இந்த மந்திரம் இப்போ சொல்ல போகிற மந்திரத்தை நீங்கள் ஜபிக்கலாம். அப்போ நீங்கள் இதுவரையும் தொடர்ந்து சொல்லிகிட்டே மந்திர சித்தி ஆளை நினச்ச மந்திரங்களும் தடைப்பட்ட மந்திரங்களும் சித்திக்கும். யோக மார்க்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு குண்டலியாகப்பட்டது விழித்தெழும். குண்டலி யோகத்தை பற்றி சொன்னால் அது ஒரு பெரிய விஷயம்ன்றதுனால இப்போ அதை பற்றி அதிகமாக இங்கே இந்த இடத்துல நாங்கள் பேசலை. சாதாரணமாக குண்டலி யோகம் சித்தித்தவர்களுக்கு எல்லா செல்வங்களும் கிடைக்கும், பரிபூர்ண ஞானம் வரும்னு சொல்கிறார். அந்த குண்டலி யோகம் தடைப்பட்டவர்களுக்கும் இது ஒரு வரப்பிரசாதமாக அமையும். அப்படியேப்பட்ட இந்த மகா மந்திரம் இப்போ தொலைக்காட்சியில் தெரியுது, எழுதிக்கங்க. ஓம் ஹ்ரீம் கபாலினி குல குண்டலியே சித்திம் தேஹி பாக்யம் தேஹி தேஹி ஸ்வாஹா. இந்த தேகி தேகின்றது 2 முறை வரும். இதே மந்திரம் தேகிமே பரமேஸ்வரின்னு சொல்வாலும் உண்டு. இதில் நாங்கள் சொல்லியிருக்கிறது தேகி தேகி ஸ்வாஹா. இப்போ இந்த மந்திரத்தை சொன்ன மாதிரி 108 உரு ஜபித்தால் மற்ற மந்திரங்களுக்கு இது கீழகமாக அமைந்து ஒரு அற்புதமான ஒரு வரத்தை கொடுக்கக்கூடியதாக மாறும். ஒரு கிரியா ஓகேன்னு சொல்லலாம். தூங்கின்னு இருக்கிறவர்களை தட்டி எழுப்புவது போல் ஜபிக்கக்கூடிய மந்திரங்களின் பலனை தட்டி எழுப்பி பரிபூர்ண பலனை உண்டு செய்யும். இப்போ மந்திரங்கள் எப்படி சித்திக்கிறதுனா, நாம் உள்ளே போகக்கூடிய இருதயத்தில் நுழையக்கூடிய மந்திரங்கள் தூங்கிட்டே இருக்கும். இந்த மந்திரங்களை ஜபித்தால் அந்த ஆகாயத்தில் இருக்கக்கூடிய சப்தகோடி மகா மந்திரங்களில் நீங்கள் இஷ்ட சித்தியை வேண்டி செய்யக்கூடிய அந்த மந்திரம் உறங்கிக் கொண்டே இருக்கும். அப்படி தூங்கிட்டே இருக்கக்கூடிய அந்த மந்திரமாகப்பட்டது விழித்தேழ செய்யக்கூடிய சக்தி இந்த மந்திரத்துக்கு உண்டு. அதனால் அந்த தூங்கிட்டு இருக்க மந்திரம் விழித்தால்தான் உங்களுக்கு பலன் உண்டு. இப்போ நீங்கள் கண்ணை மூடி நடக்க முடியுமா? கண்ணை திறந்தால் தானே நம்ம நடக்க முடியும். அந்த மாதிரி இந்த மகா மந்திரங்கள் பலன் தரணும்னா அந்த தூங்கக்கூடிய அந்த மந்திரங்கள் பீஜாட்சரங்கள் கண் விழிக்கணும். அப்படி கண் விழிக்கும் பொழுது நீங்கள் நினைத்த காரியத்தை சாதிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு கிடைக்கிறது. வண்டிக்கு பெட்ரோல் போடுற மாதிரி எடுத்துக்கலாம். எவ்வளோ புது வண்டியாக இருந்தாலும் பெட்ரோல் போட்டால் தானே ஓடும். பொதுவாக இந்த மந்திரத்தை இப்போ சொன்ன மந்திரத்தை ஜபிக்காமல் நீங்கள் பண்ணாலும் மந்திரங்கள் சித்திக்கும், அதில் சந்தேகமே வேண்டாம். அதாவது இப்போ சொன்ன மந்திரத்தை ஜபிச்சாதான் மற்ற மந்திரம் சிந்திக்கும்னு அப்படி தப்பாக நீங்கள் ஒரு எண்ணத்துக்கு போகக்கூடாது. அதாவது எல்லா மந்திரங்களும் ஜபித்தா பலன் உண்டு. அப்படி ஜபித்து உங்களுக்கு சித்தியாலன்ற சந்தேகம் வரும்பொழுதும் யோக மார்க்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் இப்போ சொன்ன மந்திரமாகப்பட்டது ஒரு வரப்பிரசாதமாக அமையும்ன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால் இது வரைக்கும் நான் ஜபம் பண்ண இந்த மந்திரத்தை பண்ணணுன்னா இது வரைக்கும் நான் இந்த மந்திரத்தை ஜபிக்காமையே பண்ணிட்டு வந்தேன் அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் தொடர்ந்து பண்ணக்கூடிய ஜபம் சித்தியை நோக்கி போல நீங்கள் நினைத்தால் அப்போ இந்த மந்திரத்தை ஜபித்தால் உங்களுக்கு பலனாகப்பட்டது கிடைக்கும். அதனால் தெளிவாக புரிஞ்சுட்டு செய்யுங்க. ஆனால் இந்த மந்திரத்தை செய்யும்பொழுது அடுத்து பண்ணக்கூடிய மந்திரங்களுக்கு இது ஒரு பெரிய கிரியா ஊக்கம். கம் கணபதையே நமः. ஏகதந்தாய் வித்மஹே வக்ரதுண்டாய் தீமஹி
தன்னோ தன்னி பிரசோதயாத். தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய் திமஹி தன்னோ தன்னி பிரசோதயாத். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் ஒருவாய் அருள்வாய் குகனே. ஆறுமுகா சரவணா பரமனின்ற அருட்பா கடம்பா திருமுருகா வானவரை காக்க வந்த வடிவேலா சூரவதை செய்ய வந்த சுப்பிரமணியா ஷண்முகா குகா சக்தி மைந்தா சங்கரன் அருட்பா பெற்ற கார்த்திகேயா கார்த்திகேயா கார்த்திகேயா. பொன்னார் மேனியனே புலித்தோலை அரைக்கசைந்து மின்னார் செஞ்சடைமேல் மிளிர்கொண்டை அணிந்தவனே மண்ணே மாமணியே மடபாடியுள் மாணிக்கமே அண்ணே இன்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே அம்மா இன்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே. அன்பு ஜி தமிழ் தொலைக்காட்சி உள்ளங்களுக்கு அடியன் மாஸ்டர் ஸ்ரீதரின் பணிவு கலந்த அன்பு கலந்த பிரார்த்தனை கலந்த வணக்கங்கள். நிகழ்ச்சியில் பார்த்துட்டு வரோம். சில பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, சார் நான் நிகழ்ச்சியை பார்த்த அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி ஒன்று செஞ்சேன் சார். என்னன்னு மாதிரி நான் கோயிலுக்கு போய் விளக்கத்தை சொன்னீங்க, கோயிலுக்கு நிறைய போயிட்டு இருந்தேங்க, வீட்டிலே விளக்கேற்றுங்க, உங்கள் மனசில் இருக்கிற ஒளியை ஏற்றுங்க அப்படின்னு சொன்னீங்க. அந்த வகையில் விளக்கை வீட்டில் ஏற்றி ஒரு மிராக்கிள் நடந்தது சார். கிட்டத்தட்ட 18 வருஷமாக ஒரு பக்கத்தில் திண்டிவனம் பக்கத்தில் ஒரு ஊர், அவங்க பேரெல்லாம் சொல்ல விரும்பலை, அவங்க சொன்னாங்க 18 வருஷமாக எவ்வளோ முயற்சி பண்ணி விற்க வேண்டிய ப்ராப்பர்ட்டி விற்க முடிஞ்சதுங்க. ஏன்னா ஏதோ ஒரு காரணம் தடைப்பட்டு இருந்தது. நீங்கள் சொன்ன மாதிரி நான் 3 நாள் தான் சார் போய் மனசில் வேண்டிட்டேன். தொடர்ந்து 48 நாள் பண்ணுறேன். ஏன்னா இந்த 3 நாள் எனக்கு முடிச்சு கொடுத்துருக்கேன், சந்தோஷமாக இருக்கணும். எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை சார், வயசானவர், இன்றைக்கும் நாளைக்கும் இருக்கார், முடியணுமே, எங்கள் அப்பா இருக்கும்போதே கையெழுத்தெல்லாம் போட்டு நடக்கணுமே வேண்டிட்டோம் சார். நடந்து போச்சு சார். நாங்கள் அப்போது இறைவனுக்கு நன்றி சொன்னோம். கடவுளே, இப்படி எங்கேயோ ஒரு டிவியில் பார்த்து ஒருத்தர் சொல்லி அதை கேட்டு இதுக்கே நீ செவிசாய்க்கிறேன்னா இந்த உலகத்தில் எத்தனை பேருக்கு எப்படி பிரார்த்தனை பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க, எப்படி கேட்குறதுன்னு புரியாமல் இருக்காங்க. அதாவது அவங்கெல்லாம் ரொம்ப இன்னசென்ஸ், நோ சென்ஸ் வேறு, இன்னசென்ஸ் வேறு. நோ சென்ஸ்னால் அறிவே இல்லாதவங்க. அறிவில்லாதனா 2 பேருங்க, அறிவில் ஆதவன் அறிவில் ஆதவன். அது அறிவில்லாதவங்க அறிவில் ஆதவன்கிறவன் அறிவில் சூரியமாக இருக்கான். அறிவில்லாதவர்கள்னா அது எப்படி கூப்பிடணுமோ தெரியலையே அப்படிங்கும்போது தான் இதுக்கு தாங்க வழி கணிச்சு காட்டியிருக்காங்க. அதை வள்ளலாருங்க ரொம்ப அழகாக சொல்கிறாரு எப்படி வேண்டணுங்கிறது, என்னென்ன வேண்டும் அப்படிங்க வேண்டுங்கிறத வேண்டியிருக்காருங்க. ஒருமையுடன் இனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும், பெருமை பெறும் நினது புகழ் பேச வேண்டும்னாரு. பெருமை பெறும் நினது புகழ்னா இறைவா உன் புகழை பேசிக்கிட்டே இருக்கும். அதான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ பெருமை பெறும் நினது புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாதிருக்க வேண்டும். அப்போது பெருநெறி பிடித்து ஒழுக வேண்டுங்களா. பெருநெறிங்கிறதுங்க தர்மம். நம்ம வாழ்க்கையிலங்க மனசுக்கு 2 வேலை உண்டு. மனசாட்சியா மனசு ஆட்சியா. நான் சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட, மறுபடியும் சொல்கிறேன், மனசை ஆட்சி பண்ண விடாதீங்க, மனசை சாட்சியாக வச்சுக்கோங்க. அப்போ மனசாட்சி பிரகாரம் ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லைங்க. உங்கள் மனசாட்சி பிரகாரம் நீங்கள் வாழ்க்கையில் வாழ்ந்தீங்கன்னா, அதாவது யாரையும் நம்ப வேண்டியதில்லை, யாரையும் கும்பிட வேண்டியதில்லை, எந்த கோயிலுக்கும் போக வேண்டியதில்லை. உங்கள் மனசுக்குள்ளே அந்த இறைவனை வச்சுட்டு மனசாட்சி பிரகாரம் நான் வாழறேனுங்கிற சத்தியம் உங்களுக்குள்ளே இருந்ததுன்னா அந்த தர்மத்தை நீங்கள் கடைபிடிச்சுன்னா யாருமே தேவையில்லைங்க. அந்த அளவுக்கு சத்தியமானதான் மனசு. அந்த மனசுக்குள்ளே மனசாட்சி பிரகாரம் நான் வாழறேன், மனசாட்சி பிரகாரம் அந்த தர்மத்தை செய்கிறேன், மனசாட்சி பிரகாரம் மனசாட்சின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு தவறு செய்யக்கூடாது, தவறு செய்ய முடியாது. அந்த மனசை ஆட்சி பண்ணதா சாட்சி பண்ணுதாங்க சிந்திக்கிறத தாங்க சிந்தனை செய்யணுமே நம்ம பண்ணுறோம். அது எப்படிங்க மனசை ஆட்சி பண்ண விடாமல் அதை சாட்சியாக வச்சு நம்ம நல்ல காரியங்களையும் தர்மங்களையும் செய்ய முடியுங்கிறத சதம்னா ஒரு 100 சதங்கிறாமில் சதனாக்கா சத்தியமும் தர்மமும் அதான் சதம். அப்போது 100% நான் பாஸ் பண்ணிட்டேங்கனாக்கா சத்தியத்தின் தர்மத்தையும் நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம பாஸ் பண்ணுறோம் அர்த்தம். அந்த சதத்தை தாங்க அப்படி கெட்டியாக பிடிச்சிக்கணும். அது சத்தியம் தவறக்கூடாது. அதுதான் சத்தியத்தை சத்தியமாக தர்மத்தை தான்னா சதமான வாழ்க்கை நம்ம வாழணும்னா உள்ளத்துக்குள்ளே இறைவனை மனசாட்சி பிரகாரம் நம்ம வாழறதுக்கு முயற்சின்னா நம்ம அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கோம். அதை அப்படியே கடைபிடிக்கணும். நாம் கடைபிடிக்கிறத வச்சு தான் நம்ம குழந்தைங்க இதை ஃபாலோ பண்ணுமா. அப்போ அவங்களுக்காக நம்ம வாழ்ந்து காட்டணுமா. வாழ்ந்தால் இப்படி வாழ்வது நன்றென ஊரார்க்கென்னை உதாரணம் காட்டு, உலகில் ஒருவன் உத்தமன் இவனென உயிர்கள் பேசிடும் ஒரு நிலை கூட்டு அப்படிம்பாங்க. அந்த வகையில் நம்ம வாழறதுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கணும். நம்ம மனசார வேண்டிய ஆசீர்வாதம் பண்ணோம்னா அந்த ஆசி அவங்கள வாழ வச்சிருமா. அப்படி எல்லா குழந்தைகளுக்கும் பெரியவங்களும் ஆசீர்வாதம் பண்ணுங்க, என்னையும் சேர்த்துன்னு சொல்லி இன்னைக்கு நிகழ்ச்சி முடிச்சுக்கிறேங்க. ஜெய் புவனேஸ்வரி.